வணக்கம் நண்பர்களே, இந்த காணொலியில ஜிம் சைமன்ஸ் கணித ஆசிரியர் எப்படி ஸ்டாக் மார்க்கெட்ல பெரிய அளவுல பணம் பண்ணாருன்னு பார்க்கலாம். அவரு 1938 நியூட்டன் மசாச்சுசெட்ஸ் யுஎஸ்ஏல பிறந்தாரு. அவர் என்ன படிச்சிருக்காருன்னா 1958ல MITல பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் மேத்ஸ் படிச்சாரு. 1962ல PhD முடிச்சாரு யுனிவர்சிட்டி ஆஃப் கலிபோர்னியாவில். அதுக்கப்புறம் டீச்சிங் ப்ரொஃபஷனா அவர் தேர்ந்தெடுத்தாரு. MITல ஃபேக்கல்டியா கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணாரு. ஸ்டோனி புரூக் யூனிவர்சிட்டியில மேத் டிபார்ட்மெண்ட்ல சேர்மனா இருந்தாரு. நேஷனல் செக்யூரிட்டி ஏஜென்சி யுஎஸ்ஏல கோட் பிரேக்கரா ஒர்க் பண்ணாரு. கோட் பிரேக்கர்னா ரகசிய செய்திகள் வெளிநாட்டுல இருந்து பரவுறது இல்லையா, அதை எப்படி பிரேக் பண்றங்கிற டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணாரு. அதுல ரிசர்ச் ஸ்டாஃப் மெம்பராகவும் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணாரு. இப்படி ஒர்க் பண்ணிட்டு அவர் ஸ்டாக் மார்க்கெட் பார்ட் டைமா பண்ணிட்டு இருந்தாரு. 1982ல ரிலையன்ஸ் டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு குவான்டிடேட்டிவ் ஹெட்ஜ் ஃபண்ட் ஆரம்பிச்சாரு. அந்த கம்பெனிக்கு பினான்ஸ் ப்ரொஃபஷனல் யாருமே அவரு போஸ்டிங் எடுக்கல. அவர் எடுத்ததெல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா பிசிக்ஸ் மேக்ஸ் PhDs அவரோட கொலீக்ஸ் தான் அவரு ஜாபுக்கு எடுத்துக்கிட்டாரு. அந்த ரெண்டெக்கோட மிகச்சிறந்த ஃபண்ட் அப்படின்னா மெடாலியன் ஃபண்ட்னு சொல்லலாம். அது 1988ல ஆரம்பிச்சாரு. 1988ல இருந்து 2018ல அதனோட ரிட்டர்ன் பாத்தீங்கன்னா 66%. ஃபீஸ் எல்லாம் போக 39% இன்வெஸ்டருக்கு கிடைக்கும். $1 1988ல அந்த மெடாலியன் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா இன்னைக்கு 14 மில்லியன் பிளஸ். ஜிம் சைமன்ஸோட ரிட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா 39% CAGR 42 வருஷமா கொடுத்திருக்காரு. வாரன் பஃபட்டோட பர்க்ஷயர் ஹாத்வே 22% தான் 56 வருஷமா கொடுத்திருக்கு. அதை விட ஒரு மடங்கு அதிகமா இவர் கொடுத்திருக்காரு. இதுல ரொம்ப ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே 50.75% தான் ப்ராஃபிட்டபிளா இருந்திருக்குது. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க 100 ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா 50.75% தான் ட்ரேடு வின் ஆயிருக்கு. ஆனா அந்த 50.75% 100% நாங்க வின் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ரிலையன்ஸ் டெக்னாலஜிஸ்ல ஆட்டோமேட்டட் ட்ரேடிங் சிஸ்டம் தான் அதிகமா யூஸ் பண்ணாங்க. மேத்தை யூஸ் பண்ணி பைனான்சியல் டேட்டாவை அனலைஸ் பண்ணி மேத்தமெட்டிக்கல் மாடல் கிரியேட் பண்ணுவாங்க. அதை யூஸ் பண்ணி மார்க்கெட், அதாவது ஸ்டாக், கமாடிட்டிஸ் அதனோட டைரக்ஷன் என்னவா இருக்கும்னு பிரெடிக்ட் பண்ணுவாங்க. அதுக்கு அவங்க 3 ஸ்டெப் ப்ராசஸ் ஒன்னு யூஸ் பண்ணாங்க. அது என்னன்னா டிஃபரெண்ட் அன்யூசுவலா இருக்கிற ஒரு பேட்டர்ன்ஸ் எல்லாம் ஹிஸ்டாரிக்கல் டேட்டாலாம் பார்ப்பாங்க. அது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல சிக்னிபிகண்டா இருக்குதா, நிறைய டைம் இருக்குதா, கண்டினியூஸா இருக்குதான்னு பார்ப்பாங்க. அதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் கொடுக்க முடியுதான்னு பார்ப்பாங்க. அந்த 3 பேட்டர்ன் இருந்தது அப்படின்னா அவங்க மாடலிங்க்கு அதை சூஸ் பண்ணுவாங்க. ரெண்டெக்கோட ட்ரேடிங் டீம் என்னன்னு பார்த்தோன்னா மீன் ரிவர்ஷன், அதாவது மீன்ல இருந்து பிரைஸ் டிவியேட் ஆயிருந்தது அப்படின்னா அதை யூஸ் பண்ணி அவங்க ட்ரேட் பண்ணுவாங்க. ட்ரெண்ட் எப்ப முடியும் ஆரம்பிக்கும் அப்படிங்கறத மேத்தமெட்டிக்கல் மாடல் யூஸ் பண்ணி ரெண்ட் அக்யூரேட்டா பிரெடிக்ட் பண்ணாங்க. எக்கனாமிக் டேட்டாவோட இம்பாக்ட் ரிலீஸுக்கு முன்னாடி ரிலீஸுக்கு அப்புறம் என்னன்னு கோரிலேட் பண்ணி அதுல லூப் ஹோல்ஸ் கண்டுபிடிச்சு ட்ரேட் பண்ணி அதுல ப்ராஃபிட் பண்ணாங்க. சீசனாலிட்டி, ஒரு டேக்கும் அடுத்த டேக்கும் உள்ள டிஃபரன்ஸ், ஃப்ரைடேக்கும் மண்டேக்குள்ள என்ன வித்தியாசம் வருது, மறுபடியும் டியூஸ்டே ப்ரீவியஸ் ட்ரெண்ட் ஆகுதா இல்லையா அப்படிங்கறத கோரிலேட் பண்ணி அதுல இருக்கிற அனாமலிஸை யூஸ் பண்ணி வின் பண்ணாங்க. ட்ரேடரோட ஹேபிட்ஸை ஃபாலோ பண்ணாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கமாடிட்டி ட்ரேடர்ஸ்லாம் ஃப்ரைடே ஆனா அவங்க பொசிஷனை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா வீக்கெண்ட்ல ஏதாவது ஃபால் அதிகமா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை யூஸ் பண்ணி அவங்க ப்ராஃபிட் பண்ணாங்க. ரிலையன்ஸ் டெக்னாலஜி என்ன பண்ணுனாங்க அப்படின்னா, பிரைஸ் ரியலா எங்க இருக்கணும், அது எவ்வளவு தூரம் டிவியேட் ஆகி போயிருக்குதுன்னு பார்த்துட்டு அந்த டிவியேஷனை அவங்க ப்ராஃபிட்டபிளா கன்வெர்ட் பண்ணாங்க. மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட்ஸ் பிரைஸ்ல ஓவர் ரியாக்ட், அண்டர் ரியாக்ட், அதாவது மார்க்கெட் ஃபால் ஆகல ரைஸ் ஆகல ரியாக்ட் பண்ணல, பிரைஸ் டிவியேட் ஆகி போகையில அவங்க ஆப்போசிட் பொசிஷன் எடுத்து ப்ராஃபிட் பண்ணாங்க. அவங்களோட முக்கியமான லாஜிக் என்ன அப்படின்னா, சிஸ்டமேட்டிக் ட்ரேடிங் அப்ரோச், ஹியூமன் யூனிவர்ஸனை டோட்டலா ரிமூவ் பண்ணணும். அவங்க ஃபண்ட் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்றது எப்பன்னு பாத்தீங்கன்னா மார்க்கெட் ரொம்ப ஃபால் ஆகல. ஏன்னா அப்பதான் எமோஷன்ஸ் அதிகமாகி மத்த ட்ரேடர்ஸ் எல்லாம் தப்பு பண்ண ஆரம்பிப்பாங்க. அதை யூஸ் பண்ணி இந்த ஃபண்ட் அதிகமா சம்பாரிச்சது. ஜிம் சைமன் ஸ்டாக் மார்க்கெட்ல ஜெயிக்கணும் அப்படின்னா உங்களோட சிறந்த அறிவாளிகளை கூட வச்சுக்கோங்கன்னு சொல்றாரு. அவங்களோட அறிவை பயன்படுத்த அனுமதிங்க, அப்போ உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. எல்லாரும் செய்யறதே நீங்க செய்யாதீங்க, கான்ட்ராரியனா இருங்க, அப்பதான் ஜெயிக்க முடியும்னு சொல்றாரு. ஒரு மாடலை யூஸ் பண்றீங்கன்னா அதோட அட்டாச் ஆகி இருங்க, கொஞ்ச நாளைக்கு அதை பாருங்க, இமிடியேட்டா விட்டு கொடுக்காதீங்க, அப்பதான் அதோட ரிசல்ட் உங்களால கண்டுபிடிக்க முடியும்னு சொல்றாரு. ரிலையன்ஸ் உலகத்துக்கு என்ன சொல்லி இருக்குது அப்படின்னா, ஒரு கரெக்டான ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவும் கம்ப்யூட்டர் பவரும் மாடலிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஒருத்தருக்கு இருந்தா மார்க்கெட்ல பிரைசிங்ல இருக்கிற இன்எஃபிஷியன்சி யூஸ் பண்ணி நிறைய லாபம் சம்பாதிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம்னா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.